Hello beautiful peoples, welcome back on another Python tutorial video. நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அந்த போன வீடியோவோட எண்டில் வந்து டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பற்றி சொல்லியிருப்பேன். டைப் காஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, அந்த டேட்டா டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணி விடுறது, அதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ வந்து நான் வந்து நேம் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து டிஜே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறேன். ஓகேங்களா? இப்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே 100 into நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ் வந்து டிஜேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. அது ஒன்றும் இல்லை, இப்போ தனித்தனியாக காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, /n அப்படி சொல்லிட்டு போட்டு ரன் பண்ணால் இப்போ லைனாக தெரியுதுங்களா? 100 டைம்ஸ் இப்போ வந்து டிஜேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. /n என்ன சொன்னான்னு சொல்லிட்டு ஞாபகம் உங்களுக்கு எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஒரு நோட்டு போட்டு நோட்டில் நீங்கள் எழுதிக்கிட்டாலும் அது உங்களுக்கு பெஸ்ட்டு தான். சரி, ஓகே. இப்போது இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது, வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இது 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதே சப்போஸ் இது ஒரு நம்பர் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பண்ணி பார்த்துடலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். இப்போது இது ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இப்போ 2ன்னு சொன்னாங்க, அது 2 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகிடும். num1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். num2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது a = num1 + num2. ஓகே, இப்போ ரன் பண்ணனா என்ன ஆகும்? ஒன்றும் வராது, ஏன்னா இங்கே நான் இதை வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு. ஓகே, 100 டைம்ஸ் வந்து இப்போ இதை வந்து 6ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி 11ஓட 100 மல்டிப்ளை பண்ணி இங்கே வந்து ஆன்சர் ஷோ பண்ணிடுது. சப்போஸ் இப்போ வந்து நான் வந்து யூசர்கிட்ட இன்புட் வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது வந்து நான் வந்து இப்போ யூசர்கிட்ட இன்புட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியாது, அதாவது நான் இன்புட் ஃபங்க்ஷன் பற்றி சொல்கிறேன். நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்புட் ஃபங்க்ஷனை பற்றி தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பார்த்துக்கோங்க எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போது இன்புட் ஃபங்க்ஷனுக்கு ஒன்றும் இல்லை, இன்புட்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் போதும். ப்ராக்கெட்குள்ளே என்டர் num1 அப்படின்னு, ஓகே, நான் ஒரு இது கொடுத்துக்கிறேன், டபுள் கோட்ஸ்குள்ளே. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இன்புட் அதுக்குள்ளே அதே மாதிரி num2. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போது நான் இதை ரன் பண்ணால் என்ன ஆகும்? என்டர் num1, ஓகே, 5 என்டர் கொடுத்துட்டேன். என்டர் num2 2, ஓகே கொடுத்துட்டேன். என்னங்க இது? இப்போ பார்த்தீங்கன்னா 52 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. புரியுதுங்களா என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு? கன்கார்டினேட் ஆகிருக்கு. கன்கார்டினேட்னா ஒன்றும் இல்லை,
இப்போ வந்து நம்ம கொடுத்தது நம்பரு, ஆனால் இது எப்படி கன்கார்டினேட் ஆகிருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே நம்ம ப்ளஸ் தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அது வந்து ஏன் அந்த மாதிரி நடந்திருக்குன்னா, இந்த கொடுத்துருக்க வேல்யூ வந்து இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம்ல, டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து நம்ம என்டர் பண்ண தான் சொல்லியிருக்கோம். யூசர் கிட்டேருந்து இன்புட் அது வாங்கும்போது நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இங்கே தான் வந்து நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா, டைப் காஸ்டிங் என்ற மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. இப்போது டைப் காஸ்டிங் வந்து இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இங்கே நான் ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்காக தானே வாங்குது நமக்கு யூசர்கிட்ட அந்த இன்புட்டை. இப்போ நம்ம வந்து இதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். இன்டிஜராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? இன்ட்டு, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்போது யூசர்கிட்ட வந்து இன்புட்டை வாங்கியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஏல ஸ்டோர் பண்ணி ஏலேருந்து 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண வைக்கணும். இப்போ நீங்கள் வந்து என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நான் நீங்கள் என்ன ஆன்சர் வரும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஓகே நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 5 2. நான் வந்து என்ன சொன்னேன்? 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண வைக்கணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? 700 வந்திருக்கு. 5 + 2 இன்ட்டு 100ன்னு வந்துச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இது ஸ்ட்ரிங்காக ஏன்னா இது வந்து இப்போ வந்து இது இன்டிஜராக இருக்குது. புரியுதுங்களா? ஏ வந்து இப்போ வந்து இன்டிஜராக இருக்குது. ஆட் பண்ணி இன்டிஜராக வச்சுருக்கு. அதுவும் கூட வந்து நான் இப்போ 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா அதை வந்து திருப்பி நான் ஸ்ட்ரிங்காக மாற்றணும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இப்போது அதை ஸ்ட்ரிங்காக மாற்றணும்னா ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஸ்பேஸ் கொடுத்து str. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணால் ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து வாங்குகிற யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்குகிறோம். அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற இன்புட்டை அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இன்டிஜராக மாற்றி வர இன்டிஜரை திருப்பி ஸ்ட்ரிங்காக மாற்றி அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்புட் கொடுத்தோம்ல, இன்புட்டை பற்றி ஒரு ப்ரீஃபான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். புரிஞ்சுதுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.